ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை சாதாரண பேய் கதை இல்லைங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இரவு நேரத்தில் நடந்த உயிரையே உறைய வைக்கிற ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் ரியல் ஸ்டோரிஸ் வேணுமா? அப்போது இது உங்களுக்கான சேனல் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம சேனலில் கேட்கணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போது ஸ்டோரியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம இன்ஸ்டா லிங்க் பின் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரியை நான் போஸ்ட் பண்ணுவேன். வாங்க ஸ்டோரியை கேட்கலாம். சரவணன், இவர் மதுரை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்க. இவரோட அப்பா லாரி டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். சரவணனோட அப்பா லாரி ஆக்சிடெண்ட் ஆகுது. இவரோட அப்பாவை காப்பாற்ற முடியல. ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளேயே உயிரை விட்டுடுறாரு. தகவல் தெரிஞ்சு சரவணன், அவரோட அம்மா எல்லாரும் அழுகுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரவணன் அப்போ பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே அப்பா உயிர் போயிடுச்சு, இன்னொருத்தருக்கும் என் அப்பா மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எடுக்கிறாரு. ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு சரவணன். முதல்ல கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. டெட் பாடி, ஆக்சிடெண்ட், பிளட்டுன்னு ரொம்ப பயந்தார். கொஞ்ச நாள்லையே அவருக்கு பழகிடுச்சு. ஒரே எண்ணம் தாங்க சரவணனுக்கு, உயிரை காப்பாற்றுற வேலையில் பயம் இருக்கக்கூடாது. சரியாக 2019 மதுரை அரசு மருத்துவமனை பின்பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது. சரவணன் டீ குடிச்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தார். அப்போது சரவணனோட ஃப்ரெண்டு ரவி வராரு. உடனே, சரவணா, இன்னைக்கு அமாவாசைடா, சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் சிரிச்சுக்கிட்டே, டேய், நான் பார்க்குறது நைட் டியூட்டிடா, நானே தினமும் பாடியோடு ட்ராவல் பண்ணுறவன்டா, என்ன போய் சீக்கிரமாக வீட்டுக்கு போக சொல்கிறியே, பேய் வந்தால் சீட் பெல்ட் போட்டு உட்கார சொல்லுவேன்னு ரெண்டு பேருமே காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு 10 மணி இருக்கும். அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது சரவணனுக்கு. என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், மேலூர் பக்கம் வயசானவங்க யாரோ இறந்துட்டாங்க. சரவணன் தன்னோட ஃப்ரெண்டு ரவியை, மச்சி நீயும் வரியா, மேலூர் சைடில் ஏதோ கருப்பன்பட்டி கிராமத்தில் எமர்ஜென்சியாமா, வான்னு கூப்பிடுறாரு சரவணன். ரவி உடனே, ஐயையோ, நான் வரலப்பா, அது ரொம்ப ஆபத்தான ரோடுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி வேற அமாவாசை, நான் வரலன்னு சொல்கிறாரு ரவி. இப்போ சரவணன் மட்டும் ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது இவருக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது. என்னன்னா, போகாத, நீ தனியாக போகாத அப்படின்னு. இவருக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆயிருக்கு. ஒரு 8 கிலோமீட்டர் போனதும் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இவருக்கு பேய்கள் மேலே தாங்க நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்குது. இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. உடனே ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வராரு. வரும்போது 18ஆம் படி கருப்பன் கையில் இருக்குள்ள அருவாள் கத்தி, அதில் இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏறி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த எலுமிச்சை பழம் இவரோட பேண்ட் ஜோப்பில் தான் வச்சுருக்காரு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று மேலே ஆம்புலன்ஸ் ஏறின மாதிரி இருந்திருக்கு. இவரும் சடனாக ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. சரவணன் மறுபடியும் ஆம்புலன்ஸில் ஏறி ஏதோ தூக்கம் கலக்கம் போல இருக்குது, அதனால தான் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறாரு. கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஒரு வீட்டில் மட்டும் லைட்டெல்லாம் ஆனில் இருக்குது. வீட்டை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டும் இருக்காங்க. ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு கீழே இறங்குனதும் ஒரு வயசான ஆள் மட்டும் மெதுவாக நடந்து வராரு. நீங்கள் தான் ஆம்புலன்ஸ் டிரைவரா அப்படின்னு கேட்க, சரவணன், ஆமாம் சார், பாடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெரியவர் சரவணன் இவரை சில வினாடி பார்க்குறாரு. அந்த பெரியவர், தம்பி, எது நடந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அங்கே இருந்த எல்லாரோட முகமும் சீரியஸாக இருந்தது. சரவணன் உள்ளே போகிறாரு. ஒரு பழைய வீடு தாங்க. ஒரு மூலையில் வெள்ளை துணியால் மூடப்பட்ட பாட்டியை வச்சுருக்காங்க. சரவணன் டெட் பாடியை ஸ்ட்ரெச்சரில் ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த டெட் பாடி கூட ஒரு ஆள் வாங்கன்னு கூப்பிட அந்த பெரியவர் மட்டும்தான் வராரு. இப்படியே அந்த பெரியவரையும் கூட்டிகிட்டு டெட் பாடியோட ஆம்புலன்ஸ் கிளம்புது ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போது டைம் கரெக்டாக 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இருக்கும். அந்த காட்டு வழி பாதையில் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பெண் குரல் கேட்குது. சரவணன் உடனே ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு
பெரியவரை பார்க்காரு. அந்த பெரியவர், தம்பி இங்கே எதுக்கு வண்டியை நிறுத்தின? பின்னாடி திரும்பி பார்க்காதன்னு சொன்னல, வண்டியை எடுன்னு சொல்கிறாரு. சரவணனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படியே போகும்போது நடு ரோட்டில் யாரோ அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி இருக்கு. சரவணன், யாரா அது வழியை விடாமல் ஹாரன் அடித்தாலும் அப்படியே நிற்கிறதுன்னு ஹாரன் அடிக்கிறாரு. பெரியவர், தம்பி எதுவாக இருந்தாலும் வண்டியை மட்டும் நிறுத்திடாத, அது மேலே ஏற்றிட்டு நீ பாட்டுக்கு போ, இந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் மரண பீதியில் இருக்காரு. பெரியவர் சொன்ன மாதிரியே வண்டியை எங்கேயும் நிறுத்தலை, போயிட்டே இருக்காரு. அந்த உருவம் பக்கத்தில் போன உடனே காற்றுல கரையிற மாதிரி அப்படியே புகையாக கலையுது. அப்போ தான் சரவணன் அந்த உருவத்தை ரொம்ப பக்கத்தில் பார்த்து ரொம்ப பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த உருவம் இவங்களை விடலை, ஆம்புலன்ஸ் பின்னாடியே பின்தொடருது. இதை இவர் சைடு மிரரில் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அந்த பெரியவர்கிட்ட சரவணன், ஐயா எதுக்காக அது நம்மளை பின்தொடருதுன்னு கேட்குறாரு. தம்பி, அது உன்னையோ என்னையோ பின்தொடரலை, பின்னாடி இருக்குல்ல அந்த வயசான பாட்டியோட சடலத்தை தான் பின்தொடருதுன்னு. இன்னைக்கு அமாவாசை வேற, அதுவும் புரட்டாசி மாதம் வர்ற மகாலய அமாவாசை. இந்த நாளில் இறந்த ஆன்மாக்கள் ரொம்ப உக்ரமாக இருக்கும். இன்னைக்குன்னு இந்த பாட்டி இறந்துருக்காங்க. அந்த பாட்டியோட ஆன்மா இல்லைன்னா சடலத்தை ஏதாவது பண்ணதான் அது நம்மளை பின்தொடருதுன்னு சரவணன் கிட்ட பெரியவர் சொல்கிறாரு. சரவணனுக்கு பயம் தாங்க முடியல. இப்படியே பின்னாடி இருந்த அந்த உருவம் இப்போ ஆம்புலன்ஸுக்கு உள்ள பாட்டியோட சடலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்த சரவணன் ஆரம்பத்திலே 18ஆம் படி கருப்பன் கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்திருப்பாருல்ல, சடனாக அதை எடுத்து பின்னாடி தூக்கி போடுறாரு. அந்த பெண்ணோட ஆன்மா ஆம்புலன்ஸ் ஒரு குலுக்குன மாதிரி அப்படியே கத்திட்டு காற்றுல கரையிற மாதிரி கரையுது. இன்னைக்கு அமாவாசை வேற, அதுவும் புரட்டாசி மாதம் வர்ற மகாலய அமாவாசை. இந்த நாளில் இறந்த ஆன்மாக்கள் ரொம்ப உக்ரமாக இருக்கும். இன்னைக்குன்னு இந்த பாட்டி இறந்துருக்காங்க. அந்த பாட்டியோட ஆன்மா இல்லைன்னா சடலத்தை ஏதாவது பண்ணதான் அது நம்மளை பின்தொடருதுன்னு சரவணன் கிட்ட பெரியவர் சொல்கிறாரு. சரவணனுக்கு பயம் தாங்க முடியல. இப்படியே பின்னாடி இருந்த அந்த உருவம் இப்போ ஆம்புலன்ஸுக்கு உள்ள பாட்டியோட சடலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்த சரவணன் ஆரம்பத்திலே 18ஆம் படி கருப்பன் கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்திருப்பாருல்ல, சடனாக அதை எடுத்து பின்னாடி தூக்கி போடுறாரு. அந்த பெண்ணோட ஆன்மா ஆம்புலன்ஸ் ஒரு குலுக்குன மாதிரி அப்படியே கத்திட்டு காற்றுல கரையிற மாதிரி கரையுது. அதுக்கப்புறம் எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் வர்றதுக்குள்ளே நிறைய தடங்கள் மட்டும் வந்திருக்கு. இப்போ அந்த பெரியவர் சரவணன் கிட்ட, நீ எப்படியோ அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்ட, இல்லைனா அந்த ஆன்மா நம்மளையும் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. என்ன, அந்த 18ஆம் படி கருப்பந்தான் காப்பாற்றினாங்கன்னு சரவணன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நைட்டுக்கு அப்புறம் நான் போனால் பகலில் மட்டும்தான் டியூட்டிக்கு போவேன், நைட் டியூட்டி போகிறதில்ல சிஸ்டர்னு அவரோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி முடிச்சிருக்காரு சரவணன். சரவணன் இவருக்கு ஒரு நன்றியோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரியல் கோஸ்ட் ஸ்டோரிஸ் வேணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டா லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி வர ஒரே ரீசன். ஸோ சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து டார்க் டைரிஸ் ஃபேமிலியை ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.